जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பயமா இருக்கு. ஒரு நாளும் நம்ம கடத்துறது இன்னைக்கு இப்ப பாருங்க, இப்பதான் ஜனவரி மாசம் பிறந்த மாதிரி இருந்தது, அடுத்தது ஏப்ரல் வந்தது, இது ஆகஸ்ட் முடிய போகுது. இன்னும் 4 மாசம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த 2026 முடிஞ்சு போச்சு, அடுத்த 2027 ஆரம்பிக்க போறது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா சுத்தின்னு இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல, இன்னைக்கு இந்த வருஷத்துல நம்ம என்ன சாதிச்சோம், இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணினோம், நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா, நமக்கான விஷயத்தை நம்ம செய்தோமா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் வார ராசி பலன். இந்த வாரம் இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா இந்த வாரம் நமக்கு இப்படிதான் சுவாமி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருப்போம், பிளஸ் மைனஸ். சோ இப்படித்தான் இருக்கணும். ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதுப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கும் சொல்றது, என் மக்களுக்கு நான் சொல்வது இதுதான், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களோட இருக்கேன். ஏதாவது ஒரு டவுட்னா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி, எந்த கவலையும் படாது, இம்மீடியட்டா ஒரு போன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட், சுவாமி நான் உங்ககிட்ட பேசணும், சுவாமிகிட்ட உடனே நான் பேசணும், உடனே எனக்கு கால் பண்ணி பேசணும், உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, எப்படி இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இனி அடுத்த வரக்கூடிய 10 வருஷம் நமக்கு எப்படி கிளீனா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பாத்துக்கலாம் வாங்க. துலாம் ராசி நேயர்களே, சித்திரை துலாம் ராசி, விசாகம் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி. உங்ககிட்ட இருந்து இந்த வாரம் ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறாங்க. கொடுப்பீங்களா மாட்டீங்களா, செய்வியா மாட்டியா, என்ன உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறாங்க. என்ன சொல்ல போற, நீ வாயை திறந்து என்ன சொல்ல போறங்கிறதுல ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க, பாத்துக்கோங்க. சமரசம், அழகு, உறவு, டிப்ளமசி. சோ உங்களுடைய குணம் நல்ல விஷயங்கள் தான். தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பார்ட்னர்ஷிப், ஃபேஷன், பியூட்டி, டிசைன், கன்சல்டன்சி துறைகளில் நல்ல வாய்ப்பு இருக்கும். தொழில் ஸ்தானத்துல சிறப்பாக இருக்கும். சிறு குறு தொழில்கள்லாம் சிறப்பா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் எடுத்துட்டீங்கன்னா கூட்டு தொட்டங்களில் பண பரிமாற்றம் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலையில எடுத்துட்டீங்கன்னு சொன்னா குழுவில் உங்களுடைய மீடியேஷன் ஸ்கில் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ உங்களுடைய ஸ்கில் எல்லாம் கொஞ்சம் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் நல்லா வரும். சோ உங்களுடைய பாஸ் நல்லாவே உங்களை பார்த்துப்பாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி கொஞ்சம் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். லீவ் கேட்டா கூட உடனே கிடைச்சிடும், அந்த மாதிரி இருக்கும். சோ ஒன்னும் கவலைப்படாதீங்க. தொழில் எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும்னு சொல்லியிருக்கேன். அதே போல கூட்டு திட்டங்களில் பணப்பரிமாற்றம் கவனமாக இருக்கும். ஒரு கூட்டு சேர்ந்து செய்த பணப்பரிமாற்றங்களை டிரான்ஸ்பரண்டா எடுத்துக்கோ, கரெக்டா பண்ணிக்கோங்க. குடும்பம் இரு தரப்பினர்கள் நீங்கள் நடுவராக வேண்டிய நிலை வரலாம். குடும்பத்துல ஒரு சண்டை அதுக்கு நீங்க நடுவுல இருந்து ஏதாவது ஒரு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம், பார்த்துக்கோங்க. திருமணம், புதிய ப்ரொபோசல் வரலாம், நியூ ப்ரொபோசல் யாராவது ப்ரொபோஸ் பண்ணலாம். இப்பதான் அதெல்லாம் மாறிடுத்து. 13-14 வயசுலயே ப்ரொபோசல் பண்றாங்க. அப்ப நீங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கீங்கன்னா உங்களை ப்ரொபோசல் பண்ணாம இருப்பாங்களா? பாத்துக்கோங்க. ஏன்னா இது நடக்கிறத சொல்றேன். ஏன்னா இந்த 2026 இந்த மாதிரி 13-14-15 வயசுல எல்லாம் இந்த ப்ரொபோசல் எல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கேன். என்னென்ன நடக்குது, எந்தெந்த எப்படி போறாங்க, என்னென்ன பண்ணா எல்லாம் கண்ணில் பார்த்துன்னு தான் இருக்கேன். அதனால சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அடுத்ததாக பாத்தீங்கன்னா மறுமணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது கடந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் வெளிப்படையாக பகிர்ந்து முடிவு எடுக்கவும். எனக்கு என் லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. அதனால தான் நான் விவாகரத்து பண்ணிட்டு இப்ப நான் 2வது கல்யாணம் திரும்ப நீங்க இந்த மாதிரி வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசிட்டு கல்யாணம் பண்ணினாலும் உங்களுக்கு சிறப்பு. ரெண்டாவது சொத்து வாங்கும் போது ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி தொடர்பான பேச்சு இருக்கலாம். ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியில கொஞ்சம் பார்த்து எப்படி செய்யலாங்கிறத யோசிச்சு செய்யுங்க. சந்தேகம் தான் உடனே எனக்கு போன் பண்ணுங்க. ஏன்னா அதுல கொஞ்சம் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜாயிண்ட், நான் சொன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியில பிரச்சனை வரும். சோ எனக்கு போன் பண்ணுங்க. நீங்க சுவாதி நட்சத்திரமா இருந்தா, விசாக நட்சத்திரமா இருந்தா என்ன பண்ணணும் கேட்டுட்டு பண்ணுங்க, அவசரப்பட்டுறாதீங்க. சரியா? அடுத்த சமரசம், சாத்தியமான சட்ட ஆலோசனையுடன் மதிப்பிடுங்கள். கடன், நண்பர், உறவினர் பெயர்கள் கடன் வாங்கி கொடுப்பதை தவிர்க்கவும். கலைத்துறை, ஃபேஷன், டான்ஸ், மாடலிங், சினிமா, மியூசிக் துறைகளுக்கு நல்ல விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல பேலன்ஸ்டு இதா இருக்கும், அணுகுமுறை சிறப்பா இருக்கும். சோ பிரச்சனை இல்லை. ஓய்வு நேரம், மன அமைதி இரண்டையும் அதிகரிக்க வேண்டும். பிறரின் பிரச்சனையில் அளவுக்கு மீறி தலையிட்டு நீங்களா சிக்கலில் மாட்டிக்காதீர்கள். எங்கேயோ எப்படியோ பிரச்சனை நடந்துட்டு போகுது, நமக்கு என்னங்க,
நம்ம மட்டும் ஒதுங்கி போயிட்டு நான் தான் போவேன், நான் தான் போய் நின்று இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் அசிங்கப்பட்டுட்டு வரணும். அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், துலாம் ராசிக்கு நாய் இடம் போனா என்ன, வளம் போனா என்ன, மேல விழுந்து புடுங்காம இருந்தா சரி. இத நீ வாழ்க்கையில எடுத்துட்டன்னு, இந்த தத்துவத்தை உண்மையிலே சொல்றேன், இத நீ தத்துவமா எடுத்துட்ட அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நீ நல்லா வரலாம். நாய் இடம் போனா என்ன, வளம் போனா என்ன, மேல விழுந்து புடுங்காம இருந்தா சரி. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, நீங்க வாட்டுக்கு போயிட்டு எது எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம மேல விழுந்து புடுங்காம இருக்கா, அதுதான் நமக்கு தேவை. சக்சஸ் பண்ணுங்க. இதுவரையில் நாம் பார்த்தது பொது ராசி பலன்கள் என்று சொல்லும் வகையில வார ராசி பலன்கள், பொது பலன்கள் நம்ம பார்த்தோம். இதுவே சில பேருக்கு 200% ஒத்து போயிடும். ஆஹா, சாமி சொன்ன விஷயங்கள் நமக்கு நிறைய ஒத்து போச்சு, சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உங்களுடைய சுய ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, முக்கியமான கிரகங்கள்லாம் எந்த ஸ்தானத்துல இருக்கு, இதை வச்சுதான் வாழ்க்கைய நிர்ணயம் பண்றது. அப்ப இதை நிர்ணயம் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இது மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாஸ்து பார்த்துக்கலாம், எண் கணிதம் பார்த்துக்கலாம், உங்களுக்கான ராசி கற்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல நீங்க உங்களுக்கு தேவையான பிரச்சனம் நீங்க பார்த்துக்கலாம், தற்கால பிரச்சனை பார்த்துக்கலாம். ஒரு கேள்வி ஒரு பதில், அதுதான் தற்கால பிரச்சனம். அஷ்டமங்கல பிரச்சனம், தேவ பிரச்சனம், தீப தாம்பூல பிரச்சனம், ஒரு தாம்பூல பிரச்சனம், இதெல்லாமே நம்ம பார்க்கிறது. இது மட்டும் இல்லாது எந்திரங்கள், பூஜைகள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமா, எனக்கு சார் சுவாமி எனக்கு குழந்தை இல்ல சுவாமி எனக்கு இந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், உடனே ஒரு போன் பண்ணுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி பேசுறதுல, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ரைட் பர்சன் கிட்ட தெரிஞ்சுக்கணும். அதுதான், இவங்க கிட்ட போனா, இவங்க கிட்ட பேசினா எனக்கு தெளிவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, யூ நோ நீட் டு மிஸ் தட் பர்சன். அதுதான் முக்கியம். அந்த பர்சனை வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.